உரையாற்றவிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கும் பிறகாக தற்பொழுது இந்த பிரச்சார பொதுக்கூட்டமாக ஈரோடு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய 16 ஏக்கர் மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 60 ஏக்கரில் கார் பார்க்கிங்கும் 80 ஏக்கரில் பைக் பார்க்கிங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 மணியிலிருந்து 1 மணிக்கு உள்ளாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிகாலம் முதலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இந்த பிரச்சார பொதுக்கூட்ட திடலுக்கு வருகை தந்திருக்கின்றனர். அதிகாலை 5 மணி அளவிலிருந்து நுழைவாயில் காத்திருந்த தொண்டர்களை 6:30 மணிக்கு பிறகாக காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தனர். தற்பொழுது அவர்கள் உள்ளே அந்த பொதுக்கூட்ட திடலில் பெட்டிகள் பிரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொருவராக, அதாவது இனிமே வரக்கூடியவர்களும் அடுத்தடுத்த பெட்டிகளில் ஒவ்வொரு பெட்டியாக நிரப்பப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிகளை பொறுத்தவரை விஐபிகளுக்கென தனியாக பெட்டிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெண்களுக்கு தனியாக பெட்டிகள் பிரிக்கப்பட்டு அவர்கள் தனியாக அமர வைக்கப்படுகின்றனர். அதன் பிறகாக மீதம் இருக்கக்கூடிய பெட்டிகளில் ஆண்கள் அமர வைக்கப்படுகின்றனர். ஏராளமான பெண்களும் காலையிலிருந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது பெண்களின் கூட்டம் என்பது குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் ஆண்கள் ஒரு பெட்டி முழுவதாக நிரம்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பெட்டிகளுக்கு மேல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியிலும் அதிகபட்சம் 500 நபர்கள் வரை அனுமதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். பெட்டியின் அளவை விட அதில் 80% அளவில் தான் நபர்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலுமே 2-3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெட்டியில் நிற்பவர்கள் யாரும் நிற்க வேண்டாம், எல்லோரும் பெட்டியில் அமருங்கள், போதிய இடைவெளி விட்டு அமருங்கள் என்று காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு பெட்டி நிரம்பிய பிறகுதான் அடுத்த பெட்டியில் ஆட்களை நிரப்புகின்றனர். ஒரே பெட்டியில் எல்லோரும் செல்லக்கூடாது, வரிசையாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பெட்டிகளில் தான் நிற்க வேண்டும் என்றும் தொடர்ந்து காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்றது போன்றுதான் இங்கும் விஜய் பிரச்சார பேருந்து முன்பகுதியில் ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை நோக்கி பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் பேருந்து நிற்கக்கூடிய இடத்திற்கும் முதல் வரிசை பெட்டிக்கும் இடையில் சுமார் 3 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுமார் 50 அடி இடைவெளியானது விடப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் விஜய் பிரச்சார வாகனத்தை நெருங்க முடியாதவாறு 2 அடுக்காக காவலர்கள் மற்றும் தனியார் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். விஜய் பேருந்து நிற்கக்கூடிய இடத்திற்கும் கடைசி பெட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கும் சுமார் 500 அடிக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் கடைசி பெட்டியில் இருப்பவர்கள் விஜயை பார்ப்பது சற்று கடினமான ஒன்றுதான். அதனால்தான் அவர்களுக்கு திரை டிஜிட்டல் திரை LED திரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரை மூலம் அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இருந்தாலும் அவர்களும் பார்க்க முன்னே வர முற்படுவார்கள் என்று இதையெல்லாம் தடுப்பதற்காக ஒவ்வொரு பெட்டிக்கும் இடையிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் படையை சேர்ந்தவர்கள் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம், மகிழ்ச்சியாக விஜயை பார்த்துவிட்டு செல்லலாம் நிர்வாகம் தலைவர். இதனால் பாசம் ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடிய தொண்டர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தவும் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு பெட்டியும் 100 அடி நீளம் 30 அடி அகலத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வரக்கூடிய நேரத்தில் வெயில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அது மட்டுமின்றி குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 11 மணியிலிருந்து 11 மணிக்கு பிறகாக தான் விஜய் பொதுக்கூட்ட திடலுக்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் காலை முதலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர ஆரம்பித்திருக்கின்றனர்.